ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது எஸ்பிஐயில் அந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்ன கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக சொல்ல போகிறேன் அந்த வீடியோவில். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃபார்ம் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணணும், யார் யாரெல்லாம் ஃபில் பண்ணணும், எப்படி கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், மிஸ்டேக் பண்ணிட்டா ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எஸ்பிஐ போர்ட்டல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதோட லிங்க், எஸ்பிஐ போர்ட்டல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு நெட்டு ப்ராப்பராக இருந்தால் குயிக்காக ஓப்பன் ஆகும். ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் இப்போது ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எப்போனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அவசரப்பட ஒன்றும் அவசியம் தேவையில்லை. பட் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்ம் சொல்லிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது டோட்டல் கவுண்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ செகண்டுக்கு எத்தனை பேர் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். அகைன் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே சேஞ்சஸ் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே சேஞ்சஸ் ஆகும். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இது எல்லாத்தையும் பொறுமையாக படிங்க. படிச்சுட்டு கரெக்டாக டிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டிக் பாக்ஸ் யார் யார் ஃபில் பண்ணணும், யார் யார் ஃபில் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பேஜுக்கு வந்ததும் முதல்ல நீங்கள் அந்த பர்சன்ஸ் எஸ்பிஓவில் எனக்கு கண்டினியூ பண்ண பிடிக்கல, நான் எஸ்பிஓலேருந்து ரிலீவ் ஆகிக்கிறேன், என்னோடய அமௌண்ட் ரீஃபண்ட் எனக்கு வேணும் அப்படின்ற பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு எஸ்பிஓ வேண்டாம், எனக்கு என்னோடய பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, எனக்கு மறுபடியும் நான் எஸ்பிஐயில் ஜாயின் பண்ண மாட்டேன், எனக்கு என் பணம் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபார்முக்கு கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துடுங்க. எந்த டிக் பாக்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. எனக்கு எஸ்பிஐ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்காங்களோ அந்த பர்சன்ஸ் இந்த பாக்ஸில் யாருமே டிக் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துட்டு இங்கே ரிஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும். அதோட கவுண்ட் பார்த்திங்கன்னா மேலே ஆட் ஆகிடும். ஸோ இந்த ரிஜெக்ட் ஆப்ஷன் யாருக்கு அப்படின்னா, எனக்கு எஸ்பிஐ வேண்டாம், நான் மறுபடியும் ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, மறுபடியும் மிஸ்டேக் பண்ணிட்டா உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. உங்களோட ஃபார்ம் டெலீட் ஆனது தான். பட் இருந்தாலும் சார் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு மறுபடியும் ரீஅகைன் ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரியல, அது சொல்லுவார். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா யாருக்கு தேவையில்லையோ அவங்க இந்த ரிஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே, எனக்கு எஸ்பிஓ வேணும், நான் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன், நான் எஸ்பிஓவில் மணி ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்மோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துடுங்க. வந்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டிக் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். இங்கெல்லாம் டிக் பாக்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் படிங்க, எல்லாத்தையும் படித்து பாருங்கள். சரிங்களா? படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு, ஏன்னா எல்லா டிக் பாக்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கு இல்லையா அக்செப்ட், இந்த பாக்ஸு எனேபிள் ஆகும். இப்போ டிசபிள் இருக்குது. நீங்கள் எல்லா பாக்ஸையும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அக்செப்ட் அந்த ஆப்ஷனே இந்த மாதிரி ரிஜெக்ட் மாதிரி அந்த ப்ளூ கலரில் எனேபிள் ஆகும். மற்றபடி எனேபிள் ஆகாது. நீங்கள் ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணலனாலையும் இந்த அக்செப்ட் பாக்ஸ் எனேபிள் ஆகாது. சரிங்களா? அதனால் எல்லா பாக்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதனால் எஸ்பிஐயில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒவ்வொன்றத்தையும் கண்டினியூஸாக படிங்க. படிச்சுட்டு அப்புறம் டிக் பாக்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஸோ நான் அந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியணும், மெயில் பண்ண தெரியணும், இது எல்லாமே ப்ரௌசரில் ஒர்க் பண்ண தெரியணும். இது எல்லாமே தெரியுமான்னு அப்படின்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ண முடியும். எப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரியணும், பட்டன் ஃபோன் தேவையில்லை. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் இமெயில் சென்ட் பண்ண தெரியணும், ப்ளஸ் ப்ரௌசரில் ஒர்க் பண்ண தெரியணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரியாது, எனக்கு பார்த்தீங்கன்னா மெயில் பண்ண தெரியாது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ரிஜெக்ட் கொடுத்து உங்கள் பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. அந்த பர்சன்ஸ்லாம் யாருமே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐவில் க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக மட்டும்தான் நான் பணம் அனுப்புனேன், மற்றபடி வேறு எந்த பர்பஸுக்கும் நான் அனுப்பலை, எந்த காரணத்துக்கும் நான் பணம் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் சொல்கிறாங்க. நீங்கள் அது ஓகேனா நீங்கள் ரெண்டாவது பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சென்ட் பண்ண அமௌண்ட்டு க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக மட்டும்தான், என்னோடய அப்ளைனர் கிடையாது, நான் அவருக்கு கொடுத்து நான் அவருக்கு சென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஓகேனா நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன், அதுவும் இல்லாமல் இதில் ஒர்க் பண்ணணும் விருப்பம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா
கண்டிப்பாக எஸ்பிஐ நோட்டீஸ் போர்ட்லேயோ, எஸ்பிஐ அஃபிஷியல் குரூப்லேயும், எஸ்பிஐ மீடியா அஃபிஷியல்லையும் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். வரக்கூடிய ஆடியோஸ் எல்லாமே நான் கேட்பேன். அதில் போடுற விஷயத்தை எல்லாமே செய்வேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் ஆடியோ கேட்க மாட்டேன், நீ போயா, நீ என்ன சொல்லிட்டு போனேன், எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணாதீங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய பணம் வந்து க்ளவுட் சர்வீஸுக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டும் நீங்கள் பண்ணலை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்வெஸ்டராகவும் இந்த எஸ்பிஓவில் கிடையாது. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு எம்ப்ளாயி தான், மற்றபடி வேறு எந்த ஒரு ஷேர் ஹோல்டரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஏஜென்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேனா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது அதே மாதிரி நோட்டீஸ் போர்ட்லேயும் மற்ற 2 குரூப்லேயும் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எனக்கு கிளியராக புரியும். மற்றபடி நான் வந்து அன்வான்டாக நான் வந்து என்னோடய அப்ளைனை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து புரிஞ்சுப்பேன். மாதிரி அது ரிலேட்டடாக நீங்கள் கொஷின் கேட்கலாம், டவுட்ஸ் எதனா இருந்தால் கேட்கலாம், மற்றபடி அவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஓகேனா நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் வந்து எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய கருத்து, செய்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். எந்த பொய் சொல்ல மாட்டேன், இல்லாத விஷயத்தை வந்து எஸ்பிஐ பண்ணுது அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, அப்படி சப்போஸ் அதை மீறினீங்க அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகேனா நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லி தான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸு, கொரிஸு அப்படி இருந்தால் நீங்கள் எஸ்பிஐயோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட கொரிஸை சென்ட் பண்ணலாம். அவங்க அதை பார்த்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோட மெயில் வந்து பார்த்திங்கன்னா sbotvm@gmail.com. இந்த மெயிலுக்கு உங்களோட கொரிஸை சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. ஸோ அடுத்தது அட் த சேம் டைம் நம்ம ஒர்க் பண்ணும்போது கம்பெனி கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு இது இருந்தால் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது அதே மாதிரி கம்பெனியை பற்றி எனக்கு தெரியும், கம்பெனி என்ன ஒர்க்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், என்ன பேஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா திட்டங்களும் அதோட நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஓகேனா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எஸ்பிஐ அலுவலகத்திற்கு, அதாவது எஸ்பிஐ ஆஃபீஸுக்கு நீங்கள் பார்க்க போகணும் அப்படின்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மெயில் பண்ணணும். இந்த மாதிரி விசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அவங்க அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அங்கே பார்க்க போகணும். மற்றபடி வந்து நீங்களாக போயிருக்கக்கூடாது, ஏன்னா அங்கே போயிட்டால் அவங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ரிலேட்டடாக தான் மற்றவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், மற்றபடி உங்கள் பர்சனல் விஷயத்துக்காக மற்றவங்கள யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. மேலே சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அக்செப்ட் பண்ணுறேன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எனக்கு ஓகே தான், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அக்செப்ட் கொடுங்க. ஓகேனா நீங்கள் டிக் கொடுங்க. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன், சொன்ன எல்லா விஷயத்தையும் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, நீங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவேன், கண்டிப்பாக எஸ்பிஐவில் ஃபாலோ பண்ணுவேன், எந்த ஒரு இல்லீகலான விஷயத்துக்கும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசி ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். ஸோ கடைசி ஆப்ஷன் டிக் பண்ணால் மட்டும்தான் இந்த அக்செப்டை எனேபிள் பண்ணும். நான் இங்கேயே ஒரு பாக்ஸ் டிக் பண்ணாமல் விட்டுட்டுருக்கிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நான் டிக் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு நான் கீழே போய் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அக்செப்ட்ன்றது இது எனேபிள் ஆகிருக்கு இல்லையா? ஸோ எனேபிள் ஆகிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் டிக் பண்ணால் மட்டும்தான் இந்த அக்செப்ட் எனேபிள் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அக்செப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் எத்தனை மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் 26,570 பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் வந்து 745 பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓகே. நான் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன மெசேஜ் காமிக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வருது சரிங்களா? நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுனாவே கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஐவில் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மற்றபடி நீங்கள் ரிஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். இப்போ ஆகாது, 1 வீக் அப்புறம் சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சரியான பர்சனும் சரியாக ஒர்க் எஸ்பிஐவில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தப்பு பண்ணுவாங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள். 1 வீக் டைம் இருக்குது சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான எஸ்பிஐ கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பபாய் அண்ட் சி யூ.